தீபிகா, இஸ்ரேல் ஈரான் மீது ரைசிங் லைன் என்ற பெயரில் 200 ஜெட் ரக போர் விமானங்கள் மூலமாக நேற்றிரவு தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் 100 ட்ரோன்கள் மூலமாக இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மீது பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதனால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் நேற்று தாக்குதல் நடத்தியவுடன் அங்கு 3 முக்கிய ராணுவ தளபதிகள் 2 அணு விஞ்ஞானிகள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ராணுவத்தின் தலைமை தளபதி முகமது பகேரி மற்றும் ஈரான் புரட்சிகர ராணுவத்தின் தளபதி ஹுசைன் சலாமி மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தளபதி ரஷீத் உள்ளிட்ட 3 ராணுவ தளபதிகள் 2 அணு விஞ்ஞானிகள் அங்கு உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஈரான் உடனடியாக பதிலடி தாக்குதலை இப்போது தொடங்கி இருக்கிறது. 100 ட்ரோன்கள் மூலமாக இஸ்ரேலுக்குள் புகுந்து ஈரானின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் போர் தொடங்கி இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளே போர் பதற்றம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஈரானின் அடுத்தடுத்த தாக்குதல்கள் என்னவாக இருக்கும் என்றும் ஈரான் நாட்டின் டெஹ்ரானில் இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நடான்சா என்ற பகுதியில் உள்ள அணு ஆயுத மையத்தின் மீது அணுமின் நிலையத்தின் மீது இஸ்ரேலின் அந்த ஜெட் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அணு ஆயுத தாக்குதலில் ஈரான் ஈடுபடுமோ என்ற அச்சம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இதனால் அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பதுடன் அமெரிக்கர்கள் மீது ஈரான் எந்த விதமான பதிலடி தாக்குதலிலும் ஈடுபடக்கூடாது என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறது. இருந்த போதிலும் ஈரானின் அதிபர் அயத்துல்லா கமேனி இஸ்ரேல் மீது முழு வீச்சில் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டுவிட்டார். இதனால் ஈரான் இப்போது இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபடும் என அறிவித்துள்ள நிலையில் ஈரானின் வான் எல்லைகளும் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வான் எல்லைகள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதால் ஈரானின் மேல் விமானங்களோ ட்ரோன்களோ பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான அந்த இரு நாடுகளுக்கும் இடையேயான தொலைவு என்பது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வருவதால் இரு நாடுகளும் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலமாக அடுத்தடுத்து தொடர் தாக்குதலில் ஈடுபடக்கூடும் என அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிகளில் வான் பரப்பையோ மற்றும் கடல் பரப்பையோ மற்ற நாடுகள் பயன்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சர்வதேச அளவில் இதனால் வர்த்தக ரீதியான அந்த உறவுகள், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மற்றும் ராணுவ பதற்றம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையே அதிகரித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் சூழல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் 2 நாடுகளிலும் அந்த ட்ரோன்களை வழிமறித்து தாக்குவதற்கான அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இரு நாடுகளும் எந்த நேரமும் ஒரு நாட்டின் மீது ஒரு நாடு தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் 2 தாக்குதல்கள் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை சர்வதேச நாடுகளும் இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த தாக்குதலை உற்று நோக்கி வருகின்றன. ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் விமானப்படை தாக்குதல்களின் மூலமாக அப்பாவி மக்களுக்கு இதுவரை ஈரான் நாட்டில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டெஹ்ரான் நகரை சுற்றியுள்ள ஈரானின் தலைநகர் டெஹ்ரானை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களிலும் இந்த குண்டு வீச்சு சப்தங்களும் மற்றும் அந்த தீப்புலம்புகளும் தெரிந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேல் தரப்பில் அந்த நாட்டின் ராணுவ பிரிகேடியர் டெஃப்ரின் அங்கு இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இதே போல ஈரான் நாட்டிலும் 3 முக்கிய ராணுவ தளபதிகள் அங்கு கொல்லப்பட்டிருப்பதையும் இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதே போல ஈரான் நாட்டிலும் ஈரான் அதிபர் அயத்துல்லா கொமேனி இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு உரிய பதிலடிகளை ஈரான் முழு வீச்சில் எந்நேரமும் தொடர்ந்து கொடுக்கும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இதனால் இரு நாடுகளின் ராணுவமும் இப்போது பதிலடி தாக்குதலில் முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கின்றன. இதனால் சர்வதேச அளவில் போர் பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. தீபிகா.